நம்மள்ட்ட யாராவது பணம் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, 4 நாளுக்கு முன்னாடியே நல்லா அன்பா பேசுவாங்க. நம்மள ரொம்ப நல்லா விசாரிப்பாங்க. கன்டினியூஸா நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்பலாம் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு கால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மகிட்ட ரூ. 100 சொல்லுங்களேன், வாங்குனதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. வெயிட்டிங் ஹால்ல வருவாங்க. கேட்டோன்னு சொன்னாக்கா, பிஸியா இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெயிட்டிங் ஹால்ல வருவாங்க. நம்ம ஃபோன் பண்ண உடனே கட் பண்ணிட்டு நமக்கு லைன் குடுப்பாங்க. நம்மள்ட்ட பேசுவாங்க. ஆனா பணம் வாங்குனதுக்கப்புறம், அவங்க பிஸி ஹால்லயே இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டோம்னா, வேலையா இருந்தேன், எடுக்க முடியல. அதுவும் பிஸி ஹால்ல வருவாங்க. நம்ம வெயிட்டிங் ஹால்ல வருவோம். பார்த்துட்டு ரிட்டர்ன் கூப்பிடவும் மாட்டாங்க. கேட்டா வேலையா இருந்தோம், வெளில இருந்தோம், முக்கியமானவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டேன். அப்படியே உடனே நமக்கு நெறைய குடும்ப கஷ்டம், எனக்கு இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ கவலைன்னு சொல்லுவாங்க. இத நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். இது என் மைண்ட்ல ரொம்ப நாளா இது ஒரு கன்டென்ட்டா போடணுட்டு இருந்தது. பட் என் ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்துனாங்க. என்னோட சேனல் எல்லாம் பாருங்க. கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் மக்களே ஏன் இப்படி பார்த்தும் பார்க்காத மாரி